இப்போ கடன் வாங்காமல் இப்போ எந்த மாநிலமும் முன்னேற முடியாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். உலகத்திலேயே அதிகமாக கடன் வாங்கியிருக்கிற நாடு எதுனா அமெரிக்கா. உலகத்திலேயே மிக செல்வம் வளமிக்க நாடு அமெரிக்கா. அவ்வளவு வளமான செல்வம் உள்ள அமெரிக்கா உலகத்திலேயே அதிகமான கடன் வாங்கியிருக்கிற நாடு. அது ஒரு வருஷத்துக்கு வட்டியாகவே $1 ட்ரில்லியன் கட்டுது. $1 ட்ரில்லியன் அப்படின்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு $1 பில்லியன் மேலே, அதாவது இன்றைக்கி இருக்கிற விலைப்படி ரூபா டாலர் விலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 9,500 கோடி 1000 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வட்டியாக மட்டும் அது செலுத்துது. உலகத்தில் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிற இன்னொரு நாடு எதுனா சீனா. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மூன்றாவதாக அதிகமாக கடன் பெற்றிருக்கிற நாடு எதுனா ஜப்பான். அதனால் கடன் வாங்குவது என்பது தவறல்ல, அதை ஒரு கட்டுக்குள்ளும். அதுக்கு தான் நிதி மேலாண்மை பொறுப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. 2003 அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க மத்திய அரசு. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணுன்ற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அது பொருந்தும். அதை 8 முறை நம்ம திருத்தியிருக்கோம்.